கடந்த பொங்கல் விடுமுறைக்கு பெரியம்மா வீட்டிற்கு சென்றிருந்தாள் மெர்சி. அவள் வந்த அந்த மாலையிலே பெரியம்மாவின் 2 மகள்களுடன் கடைக்கு சென்று வந்தாள். இரவு வெகுநேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அங்கே வந்த பெரியம்மா, மணியை பார்த்தீர்களா? சீக்கிரமாக படுத்து தூங்குங்கள், காலையிலேயே சிறப்பான காலை உணவு நான் கொடுக்கப் போகிறேன் என்றார்கள். என்னதான் பெரியம்மா கூறினாலும் வெகுநேரம் பேசிவிட்டு மெதுவாகத்தான் தூங்கினார்கள். காலையில் எழுந்து பல்லை மட்டும் துலக்கிவிட்டு சாப்பாட்டு மேஜையில் வந்து அமர்ந்தார்கள். சாப்பாட்டு மேஜையை பார்த்தால் அவர்கள் எதிர்பார்த்த சாப்பாடு எதுவுமே இல்லை. மாறாக ஒரு பெரிய கண்ணாடி பாட்டில் நிறைய ஊறுகாய் இருந்தது. பெரியம்மாவின் இளைய மகள் சாந்தி, என்னம்மா சாப்பாடு இன்றைக்கு என்று கேட்டாள். ரொட்டி, டோஸ்ட், ஆம்லெட் எல்லாமே வைத்திருக்கிறேன். அம்மா செய்த ஸ்ட்ராபெரி ஜாமும் இருக்கிறது, நன்றாக சாப்பிடுங்கள் என்றாள். ஜாம் எங்கே இருக்கிறது என்று கேட்டபொழுது, மேஜையில் இருக்கும் அந்த பாட்டிலில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, வாசி என்றார்கள். அதில் ஜாம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் உள்ளே ஊறுகாய் அல்லவா இருக்கிறது என்றாள் சிறுமி. உடனே தாய், ஆம், நாமும் பல நேரங்களிலே வெளியே பார்த்த ஜாம் பாட்டில் போலத்தான் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே எரிச்சல், கோபம், சோம்பேறித்தனம், பொறாமை, பெருமை எல்லாம் இருக்கிறது. வெளியே அழகான பெயரும் நல்ல உடையும் அணிந்திருந்தால் மட்டும் போதாது. நம்முடைய வாழ்க்கையின் உள்ளே ருசி நிறைந்த வாழ்க்கை இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்க முடியும் என்றார்கள். ஆம், இது எவ்வளவு உண்மை. நாம் வெளியே பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நமது உடை அலங்காரம் சிறப்பாயிருந்தாலும் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் திட்டமிட்டு செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் பாராட்டக்கூடியவர்களாய் இருக்கிறதா? உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்பதுதான் பழமொழி. அப்படியென்றால் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய கண்கள் வழியாய், காதுகள் வழியாய் நம்முடைய உள்ளத்திற்குள் செல்லும் காரியங்கள் தான் உள்ளத்தின் எண்ணங்களை பெரிதாக்குகிறது. நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு சிந்தனை வந்தாலும் பரிசுத்த வேதத்தில் உள்ள வசனங்களை கொண்டு சோதித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய எண்ணங்களை நாம் எப்பொழுதும் சுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். அந்த வசனம் சொல்லும் சத்தியம் என்ன தெரியுமா? கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் இவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் இவைகளோ, நீதியுள்ளவைகள் இவைகளோ, கற்புள்ளவைகள் இவைகளோ, அன்புள்ளவைகள் இவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் இவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்றுதான் வேதமும் சொல்லுகிறது. பின்பற்றுவோமா?